இன்றைக்கி நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஏசி எங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், ப்ளஸ் வாட்ரு வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். நேரில் போய் செக் பண்ணி பார்த்துருந்தோம். இன்டோர் காயில் வந்து ரொம்பவே டஸ்ட் இருந்துச்சு, காயிலும் ப்ளோயரும் டஸ்ட் இருந்துச்சு. அந்த வாட்டர் லீக்குக்கு எதனால் ஆச்சுன்னா, அந்த வாட்டர் ட்ரேயில் வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இவ்வளோ ஜல்லி இருந்தாலே அது ஏசியும் ஃபேனும் சேர்த்து யூஸ் பண்ணனால இவ்வளோ ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் தான் பண்ண சொல்லியிருந்தோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காயில் ப்ளோயர் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தோம். பாட்டம் ட்ரேவுமே ஃபுல்லாக டஸ்ட்டு பேக் ஆயிலெல்லாம் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருந்துச்சு. அதையுமே இன்ஃபார்ம் பண்ணி சர்வீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவுடோரையுமே கம்ப்ளீட்டாக இறக்கிட்டோம். இது ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அவுடோர் இது வரைக்கும் வாட்டர் வாஷே பண்ணலைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அவுடோரையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இன்டோர் எவ்வளோக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோமோ அதே போல் அவுடோரையும் அவ்வளோக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணணும். பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும். எல்லாம் முடிச்சுட்டு அவுடோரையுமே கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் லீக் ஆனதுக்கு அந்த வாட்ரு ஓஸும் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அந்த வாட்ரு ஓஸும் நியூவாக ஃபிட் பண்ணியிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணி ஏசி ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். கூலிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஏசி எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குது, எங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஏசி சர்வீஸ் தேவைன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.